ஊழியம் என்பது ஆப்ஷனல் கிடையாது, இட்ஸ் a கம்பல்ஷன். உதாரணமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று வாசிக்கிறோம். ஞானம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தையானது ஹோக்மா என்பதாகும். ஞானம் என்பதற்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தையானது சோஃபியா என்பதாகும். வேதம் முழுவதும் 234 இடங்களிலே இந்த ஞானத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஞானம் தன் வீட்டை கட்டினால் அது கண்மலை மேல் தான் கட்டும். ஞானம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஆக்டிங் அக்கார்டிங் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட், கர்த்தரின் தரத்துக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வது, வாழ்வது என்பதாக அர்த்தம். தேவ பிள்ளைகளே, மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்துல பாருங்கள், கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டுகிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறதை வாசிக்கிறோம். ஞானம் தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், சாலமோனுடைய நாட்களிலே யாயின், போவாஸ் என்கிற 2 தூண்கள் தாங்கி நின்றது. சிம்சோனை அவர்கள் கைது செய்து பெலிஸ்தியர்கள்